அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு அருளின் காலத்தை, ஒளியின் காலத்தை நாம் அனுபவிக்க இந்த பாச காலத்தை கொடுத்திருக்கிறது. தவத்திலே, தானத்திலே, தர்மம் செய்வதிலே நாம் தவக்காலத்தை பயன்படுத்தினோம். நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள, நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள 40 நாட்கள் நமக்கு தேவைப்பட்டது. அது இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யலாம் என்பதை நாம் செயல்படுத்த, செயல் வழி காட்ட இந்த பாஸ்கா காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை யார் என்று தெரிந்து கொண்ட நாம் யாவரும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்யலாம் என்கின்ற ஞானத்தை கடவுள் வழியாக பெற்றுக்கொண்டு இந்த பாஸ்கா காலத்திலே, இந்த ஒளியின் காலத்திலே நாம் செயல்பட இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண் 34. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்கின்ற இந்த பதிலுரை பல்லவி இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார். அழகாக திருப்பாடல் 34:18 சொல்லுகிறது, உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்கின்ற வார்த்தை எப்பொழுதெல்லாம் நாம் உள்ளம் உடைந்தவர்களாக அல்லது வாழ்க்கை இழந்தவர்களாக நாம் தவிக்கிற பொழுதெல்லாம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், அவருடைய முகம் தீமை செய்தோருக்கு எதிராக இருக்கிறது என்கிறது திருப்பாடல் 34:16. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார், அனைத்து இடுக்கண் வேளையிலும் அவர் உதவி புரிகிறார் என்பது 17வது வசனம். இந்த 2 வசனங்களும் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நாம் தீமை அற்றவர்களாக, தீமை செய்யாத மக்களாக, இறைவனுடைய ஒளியை தாங்கியவர்களாக நம் வாழ்க்கையில் நாம் பயணம் செய்ய வேண்டிய ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிறது இந்த திருப்பாடல். இதை நாம் தியானிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இறைவன் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்ப்பதோடு சேர்த்து அவரை சுவைத்ததை மற்றவர்களுக்கும் நாம் பகிர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை நாட்கள் தான் நாம் தீமையான மக்களாக இருக்க முடியும்? மனம் மாறுவோம், மாற்றத்தை எதிர்நோக்கி பயணிப்போம் என்றது தவக்காலம். இன்று நாம் ஒளியின் காலத்தில், பாஸ்கா காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ஒளி எங்கே? நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருளும் இரக்கமும் எங்கே? நாம் பெற்றுக்கொண்ட அந்த கருணை எங்கே? நேற்று இருந்த நண்பர்கள் இன்று இருப்பதில்லை. இறைவன் இந்த தினத்தை நமக்கு கருணையாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் உண்மையாலுமே சரியாக பயன்படுத்துகிறோமா என நாம் சிந்திக்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எப்படி திருப்பாடலுடைய பின்னணியானது தாவீது அரசன் அபிமெலேக்கினுடைய பிடியிலிருந்து தப்பித்து கொண்டார் என்பதை இந்த திருப்பாடலுடைய பின்னணி நமக்கு கூறுவது போல, நாம் பல நேரங்களிலே பிரச்சனைகளிலிருந்தும்
வருத்தங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு அருளை கொடுத்திருக்கிறார். அந்த அருளை சரியாக பயன்படுத்தியிருக்கிறோமா என சிந்திக்க நாம் இந்த தினத்தை பயன்படுத்துவோம். இன்றைய நாளிலே நாம் இறைவன் நமக்கு காட்டிய எல்லா கருணையையும் எல்லா அருளையும் நினைத்து பார்ப்போம். தீமை அற்ற மனிதர்களாக வாழுவோம். காரணம், இறைவன் தீமை செய்பவர்களை கண்ணோக்குவது இல்லை, அவர்களை முற்றிலும் வெறுக்கிறார். ஆக நாம் நல்லவர்களாக, ஒளியின் மக்களாக இந்த பாச காலத்திலே பயணிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட அதே ஒளியை மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் ஒருவரை வாழ்த்த பெறுவாராக. மன்றாடுவோமா? அன்பின் நல்ல தகப்பனே இறைவா, இதோ இந்த நாளிலே நீர் எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, நீர் கொடுத்த அந்த ஒளியை, அந்த அருளை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டிய ஆற்றலையும் அருளையும் ஞானத்தையும் தருவீராக. அஞ்ஞானம் கொண்டு நாங்கள் மற்றவரிடத்திலே உமது ஒளியை பகிர வேண்டிய அருளை தருவீராக. எல்லாம் வல்ல இறைவா, ஆமேன்.